ஒரு சட்டை 110க்கு வாங்கப்பட்டு 90க்கு விற்கப்படுகிறது. 110க்கு வாங்குறாங்க, 90க்கு விற்கிறாங்க. எனில் நட்ட சதவீதத்தை காண்க. 110க்கு வாங்கி 90க்கு விற்றா கண்டிப்பா நஷ்டம் தான் வரும். அந்த நஷ்டத்தோட சதவீதம் என்னன்னு கேட்கறாங்க, கண்டுபிடிக்கலாம். அப்ப நட்ட சதவீதம் ஈக்குவல் டு நஷ்டம் டிவைடட் பை அடக்க விலை இன்ட்டு 100. இதான் ஃபார்முலா. சரி, நட்டம் எவ்வளோ? நட்டம் வந்து 110ல இருந்து 90 கழிங்க. 110ல இருந்து 90 கழிச்சுன்னா என்ன வரும்? 20 ரூபா லாஸ் அவனுக்கு. அப்ப 20 டிவைடட் பை அடக்க விலை எவ்வளோ? 110. 110 இன்ட்டு என்ன வரும்? 100. ஓகேங்களா? ஒரு ஜீரோ கேன்சல் பண்ணுங்க. எனக்கு 20யும் 10யும் பெருக்குனா என்ன வரும்? 200ன்னு வரும். டிவைட் பை என்னது? 11%. ஓகேங்களா? 200 பை 11% இங்க எதுவும் இல்லை. இதை டிவைட் பண்ணுங்க. இப்போ 200 உள்ள எழுதலாம், 11 வெளியே எழுதிங்க. ஓகேங்களா? ஒரு 11 மீதி 9 வரும். ஒரு ஜீரோ இறங்க. சரிங்களா? 8 11 88. ஓகேங்களா? ரிமைண்டர் என்ன? மீதி என்ன? 2 கிடைக்கும். இப்போ 18 வந்துச்சுன்னா இங்க 2 வருது. இது எப்படி எழுதலாம்னா, கீழே 11 இருக்குதுங்களா? கீழே 11 தான். அதுல எந்த டவுட்டும் கிடையாது. கீழே 11 கீழே 11 தான். இப்போ மேலே இங்கே தான் மாறும். இங்க என்ன வரும்? 18. சரிங்களா? ஈவ் கோஷன்ட் 18 எழுதியாச்சு. மீதி என்னது? 2 மேலே எழுதிங்க. பர்சன்டேஜ். சரிங்களா? 18 2/11. அதான் 18 2/11%. சி ஆன்சர்.